இங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிற 3 பசங்க பரீட்சையில 2-3ன்னு ஃபெயில் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற சாரும் குச்சியை எடுத்து அவனுங்க கையில கொடுத்து, உங்களை பாஸ் ஆக்க என்னால முடியல, என்னைய எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்கன்னு கையை நீட்டுறாரு. அவனுங்க அப்படியே திருன்னு நின்னுட்டு இருக்கானுங்க. அந்த குச்சியை வாங்கி பயங்கரமா அவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் பாக்குற சுத்தி இருக்கிற எல்லா கிளாஸ் பசங்களுமே இந்த 3 பேரை பார்த்து சிரிக்கிறாங்க. திங்கக்கிழமை நீங்க ஸ்கூலுக்கு வரப்ப நீங்க 3 பேருமே வீட்டுல சைன் வாங்கிட்டு தான் வரணும்னு அனுப்புறாரு. இவனுங்க 2 நாள் லீவுல நல்லா விளையாடிட்டு தோப்புக்கு வயலுக்குன்னு போய் புளியங்கா கரும்புன்னு நல்லா திருடி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறானுங்க. திருடி சாப்பிட்ட அந்த தோப்போட ஓனர் வீட்டுக்கு வந்து, திருடி சாப்பிடுறதுக்குன்னு நீங்க என்ன புள்ளைய வளர்க்குறீங்களான்னு ரொம்ப கேவலமா சண்டை போட்டு போறாங்க. இதெல்லாம் கேக்குற இந்த 3 பசங்களோட அம்மா அப்பாவும் அந்த பசங்களெல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறப்ப இந்த சின்ன பையனை அவங்க அப்பா கிட்ட அந்த ரேங்க் கார்டை காட்டுறான். இதுல எதுப்பா மார்க்குன்னு கேட்கும் போது டோட்டல் மார்க்குன்னு இருக்கிற அந்த 186 காட்டுறான். எப்படிப்பா 100க்கு 186 எப்படிப்பா போடுவாங்கன்னு கேட்கும் போது, நல்லா படிச்சா இப்படிதான்ப்பா போடுவாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு அவங்க அப்பா கிட்ட கை நாட்டை வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறான். ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அந்த 3 பேர்ல ஒருத்தவன் அந்த ரேங்க் கார்டை அந்த சார்ட்ட சப்மிட் பண்றான். அவர் அந்த பையனை கூப்பிட்டு, இந்த ரேங்க் கார்டுல உங்க அப்பா தான் கை நாட்டு வச்சாரான்னு கேக்குறாரு. அவன் ஆமான்னு சொல்லக்குள்ளேயோ நம்மால அதுக்குள்ள எழுந்திருச்சு, அவங்க அப்பா தான் சார் வச்சாரு, நான் கூட அங்கதான் இருந்தேன்னு சொல்றான். அப்ப அவன் விரல்ல இருக்கிற அந்த கை நாட்டை பாத்துறாரு. என்னையவே ஏமாத்துறீங்களான்னு அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.